நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ஜீவன் அக்ஷய் 7 பிளஸ் ஜீவன் உற்சவ் பிளானை பத்தி பார்க்கலாம். நீங்க சம்மர் ஷூட் ஜீவன் அக்ஷய்ல 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா, பிரீமியம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 5,09,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு முறை 5,09,000 ரூபாய் கொடுத்து நீங்க ஜீவன் அக்ஷய் பிளானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல இருந்து ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 31,600 ரூபாய் வருஷம் ரிட்டர்ன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது லைஃப் லாங் உங்களுடைய 100வது வயசு வரைக்கும் கூட அது கிடைச்சிட்டு இருக்கும். லைஃப் லாங் 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு எஃப்டி ரேட் பேங்க்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 5% கீழே தான் இருக்கு. அதுவும் அடுத்த 20 வருஷத்துல எப்படி மாறும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா 2000 வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் 10.9% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ 5.9%க்கு டவுன் ஆயிருக்கு. அடுத்த 20 வருஷத்துக்கு எவ்வளவு டவுன் ஆகும்னு தெரியாது. ஆனா ஜீவன் அக்ஷய் பாலிசியில இப்ப நீங்க ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அக்ஷய் மூலியமா இயர்லி பென்ஷனா 31,600 ரூபாய் வருது இல்லைங்களா? அதை நம்ம ஜீவன் உற்சவ் பாலிசியில ரீஇன்வெஸ்ட் பண்றோம். அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம செலவு பண்ணாம அந்த அமௌண்ட்ல ஒரு பாலிசி எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிட்டது ஜீவன் அக்ஷய் பாலிசி. ஒரு குடும்பத்துல அப்பாவுக்கு வயசு 36, அவர் எடுக்கிறாரு. அவருடைய பையனுக்கு வயசு இப்பதான் 3 மாசம் ஆகியிருக்கு. ஸோ பையன் பேர்ல உற்சவ் பாலிசி எடுக்கிறாரு, அப்பா பேர்ல அக்ஷய் பாலிசி எடுக்கிறாங்க. ஸோ பையன் பேர்ல அந்த பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 வருஷம் இந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே 16 வருஷம் இங்க கட்டுறோம். சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் அவருக்கு சரியான மருத்துவ வசதி கிடைச்சது அப்படின்னா அவரு 80 வயசு வரைக்கும் தாராளமா உயிர் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. நான் 80 வயசுன்னு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிறேன். இப்ப அவருக்கு 36 வயசு. ஸோ இன்னும் ஒரு 44 வருஷத்துக்கு ஜீவன் அக்ஷய் பாலிசி அவருக்கு லைவ்ல இருக்கும். இந்த 44 வருஷத்துல முதல் 16 வருஷம் அந்த அமௌண்ட்டை எடுத்து ஜீவன் உற்சவ் பாலிசிக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. மிச்சம் ஒரு 28 வருஷம் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வேற எதில் இன்வெஸ்ட் பண்ணாம எஃப்டிலேயே கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா கூட பரவாயில்லன்ட்டு எஃப்டிலேயே அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா 19,71,783 ரூபா அசல் பிளஸ் வட்டியெல்லாம் சேர்ந்து அவருக்கு சேர்ந்து இருக்கும். அதுவே அவரு உற்சவ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணாரு இல்லைங்களா? அந்த பாலிசி மூலியமா எவ்வளோ பயன்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 1,19,83,065 ரூபாய். இந்த 5 ரூபா வரைக்கும் எல்ஐசி ஆக்ட் செக்ஷன் 37 படி கேரண்டியா அவருக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது உற்சவ் ரிட்டர்னையும் எஃப்டி ரிட்டர்னையும் மொத்தம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 1,39,54,848 ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளோ? வெறும் 5,09,000 ரூபாய் தான். அவருக்கு கிடைச்சிருக்க தொகை 1,39,54,848 ரூபாய். ஸோ இந்த மாதிரி ஜீவன் அக்ஷய் பிளானையும் ஜீவன் உற்சவ் பிளானையும் காம்போவா நம்ம எடுக்கிறது மூலியமா நம்மளுடைய பணம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருகிட்டே போகும். ஸோ ஜீவன் உற்சவ்ல எப்படி இந்த 1,19,00,000 ரூபாய் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜீவன் அக்ஷய் திட்டத்துல நமக்கு இயர்லி பென்ஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க? 31,600 கொடுக்குறாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து ஜீவன் உற்சவ் பிளான் எடுக்கணும். ஜீவன் உற்சவ் உங்க குழந்தையுடைய நேமுக்கு எடுத்துக்கலாம். குழந்தையுடைய வயசு உதாரணத்துக்கு 3 மாசம் குழந்தைக்கு நான் கணக்கு பண்ணியிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது மந்த்லி பிரீமியம் இந்த பாலிசிக்கு 2,792 ரூபாய் முதல் வருஷமும் அடுத்த 15 வருஷத்துக்கு 2,732 ரூபாயும் மொத்தம் 16 வருஷம் கட்டணும். இயர்லி பிரீமியம் இந்த அமௌண்ட் நீங்க கட்டணும் முதல் வருஷம் 2வது வருஷம். அப்படி நீங்க உங்க குழந்தை பேர்ல இந்த பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாலிசிக்காக நீங்க தனியா எதுவும் பணம் கட்ட வேண்டியது இல்லை. ஜீவன் அக்ஷயில இருந்து வரக்கூடிய ரிட்டர்னை அப்படியே ஜீவன் உற்சவ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். உங்க குழந்தையுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப், அதாவது உங்க குழந்தையுடைய 60 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் இந்த பாலிசி மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்க பேர குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஸ்கூல் செலவுக்கு ஒரு 6 லட்சம் இந்த பாலிசிலிருந்து எடுத்துக்கலாம். காலேஜ் செலவுக்கு ஒரு 3 லட்சம் இந்த பாலிசிலிருந்து எடுத்துக்கலாம். அவங்களுடைய
கல்யாண செலவுக்கு 10 லட்சம் எடுத்துக்கலாம். உங்களுடைய குழந்தைக்கு அப்புறம் உங்களுடைய பேரங்களுக்கு இந்த பாலிசி மூலியமா 20,83,065 ரூபாய் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாலிசியில் நீங்க எடுக்கிறது மூலியமா 1,19,83,065 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த பாலிசிக்கு நீங்க தனியா பணம் கட்ட போறது இல்ல. ஜீவன் அக்ஷய் திட்டத்துல நீங்க என்ன முதலீடு பண்ணீங்களோ அந்த முதலீடுக்கு ஏத்த மாதிரி வர ரிட்டர்ன்ஸை இந்த பாலிசியில நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த பாலிசி மூலியமா வர ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக்ஷன் 1010D மூலியமா டாக்ஸ் ரிபேட்டும் உண்டு.